சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் டைடல் பார்க் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலம் மற்றும் நடை மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சாலை என்பது பல நூற்றுக்கணக்கான மென்பொருள் நிறுவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சாலையாக இருக்கின்றது. மத்திய கைலாசில் தொடங்கி சிறுசேரி வரை இருக்கக்கூடிய அந்த நீண்ட சாலையில் பல இடங்களிலும் பெரிய பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் அமைந்திருக்கின்றன. மத்திய கைலாசிலிருந்து இந்த ராஜீவ்காந்தி சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலை, சோழிங்கநல்லூர், சிறுசேரி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. எனவேதான் 2001ஆம் ஆண்டு முதலே அந்த யூ வடிவ பாலத்தை கட்டுவதற்கு கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்று வந்தது. குறிப்பாக அந்த டைடல் பார்க் சந்திப்பு என்பது போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய காலை 8 மணியிலிருந்து காலை 11 மணி வரையும், அதே போன்று மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30, 9 மணி வரையும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள், மாநகர பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள் அந்த டைடல் பார்க் சிக்னலில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், திருவான்மியூர் பகுதியிலிருந்து மத்திய கைலாசை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த சாலையின் ஒரே சாலையின் குறுக்காக கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் சிக்னல் நிறுத்தப்பட்டு அரை மணி நேரம் வரை காத்திருந்த பிறகுதான் தொடர்ந்து வாகனங்கள் முன்னோக்கி செல்ல முடிகின்றது. இதை மாற்றக்கூடிய விதமாக திருவான்மியூரில் இருந்து மத்திய கைலாஸ் வழித்தடத்தில் கிண்டி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தனியாக ஒரு யூ வடிவ பாலம் தற்போது கட்டப்பட்டு துணை முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யூ வடிவ பாலத்தை பயன்படுத்தி திருவான்மியூர் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கிண்டி வழித்தடத்தில் செல்லுவதற்கு அதற்குரிய சாலையிலேயே நேரடியாக சாலையின் குறுக்காக செல்லாமல் நேரடியாக சென்று இறங்கக்கூடிய வகையில் யூ வடிவ பாலம் கட்டியிருக்கின்றார்கள். அதேபோன்று வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் இதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையமான இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டு கட்டி திறக்கப்பட்ட யூ வடிவ பாலத்தை பயன்படுத்துவதன் மூலமாக சோழிங்கநல்லூர் மற்றும் மத்திய கைலாஸ் இடையிலான சாலையில் டைடல் பார்க் சந்திப்பில் சிக்னலுடைய பயன்பாடு இல்லாமல் தொடர்ந்து வாகனங்கள் செல்லக்கூடிய வழி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த யூ வடிவ பாலம் கட்டி முடிக்கப்பட்டு எப்போது திறக்கப்படும் என்று அந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று இந்த யூ வடிவ பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த வாகனங்களால் மட்டும், அதாவது சாலையின் குறுக்காக வரக்கூடிய வாகனங்களால் மட்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதில்லை, நடந்து செல்லக்கூடிய நடைப்பயணிகளாலும் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. வாகனங்கள் சிக்னலில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே அதையும் மாற்றக்கூடிய வகையில் சாலையின் குறுக்காக நடைப்பயணிகள் நடந்து செல்லாமலேயே சாலையை கடக்கக்கூடிய வகையிலாக உயர் மேம்பாலமாக எஸ்கலேட்டர் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய நடை மேம்பாலமும் கட்டப்பட்டிருக்கின்றது. திருவான்மியூருக்கும் டைடல் பார்க் சந்திப்பிற்கும் இடையே திருவான்மியூர் ரயில் நிலையத்தையும் சென்றடையக்கூடிய விதமாக அந்த டைடல் பார்க் உள்ளிட்ட அங்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை நேரில் சென்றடையும் விதமாக நடை மேம்பாலமும் கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நடை மேம்பாலத்தையும் தற்பொழுது யூ வடிவ பாலத்தோடு சேர்த்து துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். டைடல் பார்க் சந்திப்பில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரை வாகனங்கள் காத்திருந்து சிக்னல் விழுந்த பிறகு முன்னோக்கி செல்லக்கூடியது மாறி இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய கைலாசிலிருந்து புறப்படக்கூடிய வாகனங்கள் கிட்டத்தட்ட எஸ்ஆர்பி மற்றும் கந்தஞ்சாவடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட சந்திப்புகள் வரை எந்த விதமான பெரிய அளவு நெரிசலில் சிக்காமல் முன்னோக்கி செல்லக்கூடிய விதமாக தற்பொழுது யூ வடிவ பாலத்தை துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன. கொரோனா காலகட்டத்தில் பணிகள் தேக்கமடைந்தன. இந்த யூ வடிவ பாலத்தினுடைய கட்டுமான பணி நிறைவடைந்த நிலையில் தரப்பரிசோதனை கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்தது. யூ வடிவ பாலத்தை திறப்பதற்கு முன்பாக அதனுடைய தாங்கு திறன், பாலத்தினுடைய தாங்கு திறன் எவ்வளவு இருக்கின்றது, அதிர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன, வாகனங்கள் செல்லும் பொழுது, இரவு நேரங்களில் செல்லும் பொழுது பனிப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட மின்விளக்கு வெளிச்சம் சாலையை முன்னோக்கி பார்க்கக்கூடிய விதமாக இருக்கின்றதா வாகன ஓட்டிகளுக்கு போன்ற தரப்பரிசோதனைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் ஒவ்வொன்றாக செய்து முடித்து அந்த அனைத்து தரப்பரிசோதனைகள் முடிவுகளும் நேர்மறையாக வந்த பிறகு இந்த பாலத்தை பயன்படுத்துவதற்கான ஒப்புதல் நெடுஞ்சாலைத்துறையினரால் வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விரைவில் இந்த பாலம் திறக்கப்படும் என்ற தகவலை வெளியிட்டிருந்தார்கள். மென்பொருள் துறையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிறுசேரி, சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் சென்னையினுடைய மையப்பகுதியிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மிக பெரும் உதவி வழங்கக்கூடிய வகையில் இந்த யூ வடிவ பாலம் திறக்கப்பட்டுள்ளது.